ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ஓப்பன் ஆச்சு. கடைசியில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் போனாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து 23,000 அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி 22,900 சம்திங் கிட்ட வந்தாங்க. விச் மீன்ஸ் 23,000 அப்படிங்கிற மார்க்கை நிஃப்டி 50 பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ 23,155 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 130 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 556 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 76,404 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 48,724 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 153 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 892 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 42,590 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் நிஃப்டி ஐடி க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நடக்குது. 4,026 கோடிக்கு எஃப்ஐஎஸ் நெட் செல்லாக சார்ந்திருக்காங்க. டிஏஎஸ் 3,640 கோடிக்கு நெட் பையா சார்ந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸோட டிஏஎஸ் வாங்குறாங்க, எஃப்ஐஎஸ் வந்து விற்கிறாங்க. இந்த ட்ரெண்ட் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் 2.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16,735 கோடியா இருக்கு. நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் 2.2% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனுக்கு ஒரு 3,153 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ்லி ப்ராஃபிட் ட்ராப் ஆகுறதுக்கு முக்கிய ரீசன். கிட்டத்தட்ட 25% கிட்ட ட்ராப் ஆகுறதுக்கு அது ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜினியஸ் அண்ட் பேட் லோன்ஸ் அது 16.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் 2,700 கோடியா இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அசட் குவாலிட்டி கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 1.42% இருக்கு. அது முந்தின குவார்டர்ல 1.36% இருந்துச்சு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல விச் மீன்ஸ் சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 1.28% இருந்துச்சு. இது குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ். பட் ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அப்டேட்டா இருக்கு. டிஎன்பி பார்த்தீங்கன்னா 0.40% இருந்திருக்கு முந்தின குவார்டர்ல. 0.4% இருக்கு முந்தின குவார்டர்ல. இப்போ அது 0.46% அதிகரிச்சிருக்கு. ஸோ அசட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கு. ஸோ அதுவும் கிராஸ் என்பிஎல்லாம் நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்சஸ் 1.3% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 25.18 lakh crore இருக்கு. டெபாசிட் ஒரு 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. லோன் டு டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ கம்ஃபர்டபுளி 100 பிலோவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோன் டு டெபாசிட் ரேஷியோ. இந்த குவார்டரில் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு 7.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் லோன்ஸ் வந்து ஒரு 10% க்ரோத் ஆயிருக்கு. கமர்ஷியல் அண்ட் ரூரல் பேங்க் லோன்ஸ் 11.6% க்ரோத் ஆயிருக்கு. கார்பரேட் அந்த செக்மெண்ட் லோன் கார்பரேட் அண்ட் அதர் ஹோல்சேல் லோன் ஒரு 10.4% வந்து பார்த்தீங்கன்னா லோவராக இருக்குன்னு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் விச் மீன்ஸ் December 31, 2024 முடிவுபடி 9,143 பிரான்ச்சஸ் வந்து வச்சிருக்காங்க. 21,049 ஏடிஎம்ஸ் இருக்கு. 4,101 சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 2023 8,091 பிரான்ச்சஸ் தான் இருந்துச்சு. 20,688 ஏடிஎம்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அது எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி எம்ப்ளாயிஸோட கவுண்ட் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2,10,219 எம்ப்ளாயிஸ் இருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட்ல 2,08,066 எம்ப்ளாயிஸ் இருந்திருக்காங்க. பட் ஆக்சுவலி ஒரு 2,000 எம்ப்ளாயிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவரால் இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ப்ராஃபிட் ஒரு 2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை அவங்க சொல்றாங்க என்னன்னா ப்ரொவிஷனுக்கு ஒரு 3,153 கோடி ஒதுக்கி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இது அடி வாங்கியிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 7.6% அதிகரிச்சிருக்கு. மற்றபடி எல்லாமே அட்வான்சஸ் வந்து ஒரு 1.3% தான் க்ரோத்து. அசட் குவாலிட்டி வீக்காக இருக்கு. மற்றபடி டெபாசிட் ஒரு 15% ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் எல்லாமே இந்த லோன் செக்மெண்ட் எல்லாமே ஒரு 10 to 11% க்ரோத் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அசட் குவாலிட்டி வீக்காக இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மார்க்கெட்டில் 1,671 க்ளோஸ் ஆச்சு. 1.5% பாசிட்டிவ்ல இருந்தாங்க. மேபி நாளைக்கு வந்து நெகட்டிவ் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் வெயிட் பண்ணுங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணது 1,400 சம்திங்ல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதே வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவர் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஒரு 19% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 3,001 கோடியா இருக்கு. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15,559 கோடியா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அண்டர்லைங் சேல்ஸ் க்ரோத் ஒரு 6% அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஹோம் கேர் செக்மெண்ட் அது வந்து ஒரு ஹை சிங்கிள் டிஜிட் வால்யூம் க்ரோத். இந்த ஃபேப்ரிக் வாஷ், ஹவுஸ் ஹோல்ட் கேர் இதெல்லாமே ஓவரால் அண்டர்லைங் வால்யூம் க்ரோத் ஃபிளாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 23.5% இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் கேர் செக்மெண்ட் இது ஒரு ஸ்ட்ராங் வால்யூம் க்ரோத் காமிச்சிருக்கு. ஹை சிங்கிள் டிஜிட் வால்யூம் க்ரோத். பியூட்டி அண்ட் வெல்பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது லோ சிங்கிள் டிஜிட்ல வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து அவங்களோட ஸ்கின் கேர் போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆயிருக்கு. ஏன்னா வின்டர் சீசன் பேசிஸில் ஹேர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் சிங்கிள் டிஜிட் வால்யூம் growth காமிச்சிருக்கு. இந்த டவ் ட்ரெஷமே இதெல்லாமே. அடுத்தது பர்சனல் கேர்ன்னு பார்க்கும்போது இதில் ரெவன்யூ இந்த செக்மெண்ட்டில் ஒரு 4% கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஹைஜீன் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் கிளீனிங் அது எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த பாடி வாஷ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் டபுள் டிஜிட் growth காமிச்சிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுட் செக்மெண்ட்டில் ரெவன்யூ வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, மிட் சிங்கிள் டிஜிட் growth ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பேக்கேஜ் ஃபுட்ஸில். பட் வால்யூம் டிக்ளைனாக இருக்குது. அதே மாதிரி காஃபி வந்து ஒரு டபுள் டிஜிட் growth காமிச்சிருக்கு. டீ வந்து அவங்களோட மார்க்கெட் லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பியூரிட் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸை டைவர்சிஃபை பண்ணாங்க, வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிஸ்னஸை. அது போக வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒன்று வந்து டைவர்ஸ்மெண்ட், இன்னொன்று வந்து அக்யூசிஷனுங்கிறது வந்து மினிமாலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஒரு பியூட்டி பிராண்டு கம்பெனி. அதில் 90% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 90.5% ஆஃப் ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிமாலிஸ்ட் அப்படிங்கிற பியூட்டி பிராண்ட் கம்பெனியில் 2955 கோடிக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அக்யூசியேஷன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ரிமைனிங் 9.5% ஸ்டேக்கு அதோட ப்ரொமோட்டர் வந்து அக்யூசியேஷன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை குவாலிட்டி வால்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி டிமர்ஜும் பண்ணியிருக்காங்க. இனி அது ஒரு இண்டிபெண்டன்ட் லிஸ்டட் கம்பெனியாட்டு லிஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு போர்ட் ஆஃப் அப்ரூவலும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அது எவ்வளோ ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரேஷியோ சொல்லியிருக்காங்க. ஒரு HUL ஷேர் இருந்துன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஐஸ்கிரீம் ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 100% வந்து ஸ்டேக் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க HUL பக்கம் தான் இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து HUL போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இதில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படாதீங்க. ஸோ ஓவரால் அது ஒரு ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து HUL எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. HULோட ஸ்டாக் ப்ரைஸ் 2340 ரூபாய் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. இந்த FMCG செக்மெண்ட்டில் ரைவல்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐடிஸ் தான் இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் அதில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஆல்ரெடி வச்சிருக்கவங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். அதனால உங்களுக்கு ஒரு இது ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ ஓவரால் இது வந்து HUL போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. BPCL ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஒரு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் எக்ஸெப்டே பண்ணல. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 3806 கோடியாக இருக்குது. சீக்வன்ஷியல் பேசிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 66% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 2% டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1.27 lakh crore இருக்குது. பட் ஆக்சுவலி இயர் ஆன் பேஸில் ரெவன்யூ வந்து 2% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஃபைனரி த்ரூபுட்னு பார்க்கும்போது 9.54 மில்லியன் டன்ஸாக இருக்குது. இது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 9.86 மில்லியன் டன்ஸாக இருந்துச்சு, மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போர்டு வந்து ஒரு 5 ரூபா டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. BPCL வந்து 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 2001 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 41 வாட்டி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு அவங்களோட மார்க்கெட் சேல்ஸ்னு பார்க்கும்போது BPCLக்கு 4% growth ஆயிருக்கு. 13.43 மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக இருக்குது சொல்லியிருக்காங்க அக்டோபர் டு டிசம்பர் இந்த பீரியடில். டிவிடெண்ட் 5 ரூபா கொடுக்குறாங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஜனவரி 29 சொல்லியிருக்காங்க. ஸோ BPCLோட ஸ்டாக் ப்ரைஸ் 278 சம்திங்கில் இருந்துச்சு. 278 தான் க்ளோஸ் ஆச்சு. அதோட 50 ஹை 376 ரூபா. ரீசெண்டாக இந்த ஸ்டாக்லாம் பயங்கரமாக கரெக்டாக இருக்குது. IOCL, BPCL, HPCL இன்னைக்கு தான் ஏதோ ஒரு ப்ரோக்கரேஜ் சொன்னாங்க. இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு 45% வரைக்கும் அப்சைட் போக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து 18 IOCL மட்டும் தான் இருக்குது. BPCL, HPCL வந்து ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 குவார்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை, இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி நாளைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. பட் ரெவன்யூ வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு 2%. ஆனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு IT கம்பெனி. ஸோ இதில் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு 30% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3062 கோடியாக இருக்குது, 22% அதிகரிச்சிருக்கு. EBIT 455 கோடியாக இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 12.2%, இயர் ஆன் இயர் பேஸில் 25.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. EBIT மார்ஜின் 400 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 14.9% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்டர் புக் இந்த குவார்டரில் $594.1 மில்லியன் இருக்குது. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $428.3 மில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் கான்ட்ராக்ட் வேல்யூ. நான் அது சொல்கிறது டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ அதை நான் சொன்னேன். ஸோ ஓவரால் 20 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா வச்சு. இந்த ஷேர் எனக்கிட்ட கிடையாது. ஸோ வச்சிருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டிவிடனும் பார்த்தீங்கன்னா 20 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பெர்சிஸ்டம் சிஸ்டம்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டாடா கம்யூனிகேஷன் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 424% அதிகரிச்சிருக்கு, 236 கோடி. ரெவன்யூ 4% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது அவங்களோட டிஜிட்டல் செக்மெண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ரோத் காமிச்சிருக்கு. மார்ஜினை இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுவும் வந்து இந்த ப்ராஃபிட் அதிகரிக்கிறதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்குன்னு சொல்லி MD and CEO வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எபிட்டா வந்து பார்க்கும்போது 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
எபிட்டா மார்ஜின் 23 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கிளியர் ஃபோக்கஸாக நாங்கள் போகிறோம். மேபி கண்டினியூஸ் குவார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை காட்டும் அப்படின்னு சொல்லி டாடா கம்யூனிகேஷன் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைன்ஸ் டெக்னாலஜி போர்டு வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து 1600 கோடி ஃபண்ட் ரைஸ் பிளான் சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து ரெத்தார் ஓடிட்டு இருந்துச்சு கைன்ஸ் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் ஹட்கோ ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 42% ஆட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் லோன் வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் என்பிஏ எதுவுமே ஆட் ஆகலை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 735 கோடி 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட என்பிஏ வந்து அதாவது நோ ஃப்ரெஷ் என்பிஏ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் லோன் எதுவுமே ஆட் பண்ணல இந்த டிசம்பர் குவார்டர்லன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட 3 ப்ராஜெக்ட் லோன் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிவிடன் இன்ட்ரீம் டிவிடன் வந்து பார்த்தீங்கன்னா ₹2.05 டிவிடன் கொடுக்குறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 30 ஹட்கோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பாரோயிங் பிளான் 2025 வந்து 50,000 கோடி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பாரோயிங் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கோடியாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓவரால் பாரோயிங் லிமிட்டை வந்து அவங்க இன்னும் எக்ஸிட் பண்ணலை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹட்கோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து இந்த இந்தியன் பேங்க் ஹவுசிங் லிமிடெடில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வெளியேறதுக்கு அதை எக்ஸிட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அசோசியேட் கம்பெனி அந்த ப்ரொபோசலுக்கு வந்து அவங்களோட போர்டு இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் 228 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஹட்கோட ஸ்டாக் ப்ரைஸ் 353 ரூபா எங்களோட 52 ஹை. எகெயின் வந்து 200 பிரேக் பண்ணி ஒரு 170 180 கிடச்சுன்னா ஹட்கோ கன்சிடர் பண்ணுவேன். நான் வந்து 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. வெயிட் பண்ணலாம் ஹட்கோலங்கிறது என்னோட கருத்து. ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல டிவிடனும் கொடுக்குறாங்க. என்பிஏவே இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹட்கோ. அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட வெஹிக்கிளுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ஈசப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கூட ஃபினான்சிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ அசோக் லைலாண்ட் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.